ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வர இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ்க்கான ஒரு நியூ பேட்ச் ஸ்டாட்வின் அப்படிங்கிற பேட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 504 சிலபஸ் கோடை பேஸ் பண்ணின ஒரு பேட்ச். அதாவது மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்டையும் கம்ப்ரைஸ் பண்ண இந்த 504 கோடுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் தான் இந்த ஸ்டாட்வின் அப்படிங்கிற இந்த பேட்ச். இந்த பேட்சோட சிறப்பு அம்சம் என்னென்ன, இந்த பேட்சில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 90 to 100 டேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸஸ் இருக்குங்க. காலை மாலை 2 வேளையும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7, நைட்டு 8 to 10 இந்த 2 டைமிங்லையுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் என்னைக்கு சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு இந்த நியூ பேட்ச் ஸ்டாட்வின் அப்படிங்கிற அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிட்டத்தட்ட 100+ கிளாஸஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டெஸ்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம ஒரு சிபிடி மோடில் லைவ்ல எழுதுறோமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிபிடி லைவ் டெஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கான்செப்டை நடத்துவாங்க, கிளாஸில் நடத்தும் போது நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு, உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிரமங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுதா இல்லையா, கிளாஸ் நடத்தும் போது அது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தனியாக எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஆன்சர் வராது, இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் புக்ஸும் வந்துடும். மேக்ஸுக்கு தனி, ஸ்டாட்டுக்கு தனி, எக்கனாமிக்ஸ் தனியான ஒரு பிரிண்டட் 2026 என்னென்ன அப்டேட் உங்களுக்கு இருக்கோ அந்த கம்ப்ளீட் அப்டேட் பேஸ் பண்ணி ஒரு பிரிண்டட் புக்ஸு, சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் புக்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே டெய்லி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 2024-25 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம டீகோட் பண்ணியிருக்க யூனிட் வைஸ் உங்களுக்கு பிரித்து அதை வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் முடியும் போதே உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ்லேயுமே அதை டிஸ்கஸும் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிவைக்யூவில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அடுத்த வருஷம் எப்படி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த வீடியோவில் வேறு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கோர்ஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸாக இல்லாமல் உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் ஒரு ஃபாலோ அப் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதாவது யூனிட் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும், லாஸ்ட்டாக ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இது எவ்ரி சண்டே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். அதான் அந்த கொஷின் பேப்பருக்கான டீட்டெயில்டு டிஸ்கஷன் இருக்கும். ஏதோ அந்த கொஷினுக்கு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் அந்த கொஷினை பேஸ் பண்ணி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, இனிமேல் அப்கமிங்கில் எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் வியூவில் தான் உங்களுக்கு அந்த டிஸ்கஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸுக்கு தனி, ஸ்டாட்டுக்கு தனி, எக்கனாமிக்ஸ் தனியான கிளாஸஸ் இருக்கும். அதுவுமே வந்து கான்செப்சுவலாக உங்களுக்கு வந்து புரிகிற அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட்டு முடிச்ச உடனே உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன், அப்புறம் டாபிக் வைஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் தென் ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸு, அதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் புக் மெட்டீரியல் ஃபார் மேக்ஸ், ஸ்டாட், எக்கனாமிக்ஸ் 3த்துக்குமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே லைவ் கிளாஸஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ரெகுலர் கிளாஸஸ் ஏதோ வீக்கெண்ட் கிளாஸோ இல்லை வாரத்துக்கு 3 டேஸ் கிளாஸோ கிடையாது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் இருக்கும் எக்ஸாம் வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸோட டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதோட டெஸ்ட் ஷெடியூலே நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடை நம்ம செப்பரேட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஜிஎஸ்ல வந்து ஒரு ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்டிடியூடுக்கும் நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட்டில் ஒரு பார்ட்டாக நம்ம சேர்த்துட்டே இருக்கோம். எல்லா டெஸ்ட்லையும் சேர்த்துருக்கோம். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட்டு வித் தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸோட சேர்ந்து வரும். லாஸ்ட் 2 ஃபுல் டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சிபிடி மோடில் தான் டெஸ்ட் நடக்கும். 100 கொஷின்ஸ் ஈச் டெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு எப்படி சார் நான் படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய சந்தேகம் இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த டவுட் அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒரு பார்ட்டில் ஒரு சிலபஸ் எந்தெந்த புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன்
இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸும் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை எப்படி டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட்டாகவும், ஸ்டாட்டை பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்டாகவும், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்டாகவும் நம்ம பிரிச்சிருக்கோம். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த 6 டாபிக்ஸை 6 யூனிட்டாக நம்ம டீகோட் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம டேக்கிள் பண்ணணும். ஆனால் சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம தனித்தனியாக நம்ம படிக்கும்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெஸ்ட்டாக மாறணும். அந்த ஒரு டாபிக் இப்போ ஒரு அல்ஜிப்ராலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கொஷினை நம்ம தப்பு பண்ணாமல் அடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான டீகோட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். இப்போ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுமே இருக்கும். ஓகேவா? அல்ஜிப்ரா முடிஞ்ச உடனே ஒரு 100 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும். இப்போ அந்த டாபிக் முடிஞ்ச உடனே இதில் 2024-25 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 40 கொஷின்ஸை நம்ம இது உங்களுக்கு லைவ்ல அந்த யூனிட் முடிச்ச உடனே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குமா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கிளியர் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், 4th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சீரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூசிங் MS எக்ஸல் அப்படிங்கிற இந்த 5 யூனிட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். இது முடிச்ச உடனே ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் நடக்கும். அண்ட் தென் 100 கொஷின்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் CBT லைவ் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக உங்களுக்கு இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப கான்செப்சுவல் பேஸ்டாக இருக்கும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு போவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸாக 4 யூனிட்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ். அதாவது சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் பாலிசி அப்படின்றது இருக்கும். அதாவது நம்ம மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்தியன் எக்கனாமிக் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் கவர் ஆக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். 200 கொஷின்ஸ் நம்ம எப்படி ஒரிஜினலாக எக்ஸாம் 3 hours எழுதுவோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு 10 to 15 days முன்னாடியே முடிஞ்சிட்டு லாஸ்ட் ஒரு 2 weeks வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்களும் செல்ஃப் ரிவிஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு குவிக் ரிவிஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபுல் டெஸ்ட்லாம் எழுதுவீங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ் டெஸ்ட்டோடைய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது என்னன்னா CBT லைவ்ல நடக்கிறதுனால ஏதோ ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்காது. டெஸ்ட்னா அந்த டைமுக்கு நம்ம சொல்லுவோம். டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸில் டெஸ்ட்டோடைய ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா டெஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப பெரிய முக்கியத்துவம் தருவோம். அதனால் காலையில் 5:30 to 7 100 கொஷின்ஸாக இருந்தால் 1.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். அதே 300 கொஷின்ஸாக இருந்தால் 3 hours டெஸ்ட் நடக்கும். 300 மார்க்ஸுக்கு 200 கொஷின்ஸ் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 3 hours டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நடக்கும். அந்த 3 மணி நேரம் டெஸ்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் இருக்கணும். உங்களோட வீடியோ மஸ்ட் பி ஆனில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் டெஸ்ட் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறத நம்ம டீமில் மானிட்டர் பண்ணுவாங்க 2 பேர். நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் முடித்தோடனே உங்களோட ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் எழுதுன அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வாட்டி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புது மெத்தட். அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டை மார்க் குறையுது. இதே மாதிரி ஒரு 2 டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டே வரீங்க, உங்களோட ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக நம்ம டீம்ல இருந்து ஒருத்தர் அதுக்குன்னு தனியாக அலாட் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறோம். அதை அனலைஸ் பண்ணதில் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு 1-to-1 ஃபீட்பேக் அப்படிங்கிறத கொடுக்குறோம். எதனால் அவங்களுக்கு இந்த ஸ்கோர் கம்மியாகுது, ஏன் அவங்களால இந்த டாப்பிக்கை கவர் பண்ண முடியல, என்ன இஷ்யூ அப்படிங்கிறத உடனுக்குடனே உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ரிசல்ட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பேட்சாக தான் அந்த ஸ்டாட்வின் அப்படிங்கிற இந்த பேட்சை நம்ம லான்ச் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் உங்கள் மெட்டீரியல் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதையுமே பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த மெட்டீரியல், எங்களோட கார்த்திகேயன் அனாலிசிஸோட எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல். உங்களுக்கு இப்போ ரீசன்ட் 2026 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற இந்த
டாபிக்ஸ் கவர் பண்ணின ஒரு புக் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், டைம் சீரிஸ் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் யூசிங் MS எக்ஸல் அப்படிங்கிற பார்ட்டு. தென் எக்கனாமிக்ஸை பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் கொடுத்துருவோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது நிறைய பேர் புதுசாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னால எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ்லாம் இந்த இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டார், பாப்புலேஷன், எக்கனாமிக்ஸ் ஆஃப் பிளானிங், பாவர்ட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு 11 டாப்பிக்காக எக்கனாமிக்ஸை பிரித்து கொடுத்துருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 504க்கு சூப்பராக கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் நூக் அண்ட் கார்னர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த புக் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இது இப்படிதாங்க இருக்கும் நம்மளோட புக்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் அல்ஜிப்ராக்கு கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி வந்து புக்லேயுமே நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு டாபிக் நீங்கள் முடிச்ச உடனே லேட்டஸ்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு காலம் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது, ஏன்னா நம்ம நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இதோடைய நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு இவ்வளோ கொஷின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது எந்த கொஷினை எப்படி கேட்டாலும் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எக்கனாமிக்ஸோட இது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா இதுதான், இது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப்பிக்கே நம்ம பார்ப்போமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபிஸ்கல் பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சாம்பிள். இங்கே பாருங்கள், ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படிங்கிற ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நிறைய அவுட் சோர்ஸும் ரெஃபர் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புக்கு வந்து ஏதோ ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அழகாக நீட்டாக ஃப்ளோ சார்ட் போட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளிட் அப் கொடுத்து உங்களுக்கு நீட்டாக ஒரு புக்கு படிக்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு நோட்ஸ் அப்படிங்கிற மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் கொடுத்து நீட்டாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் 2026 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே இங்கே பாருங்கள். ஒரு ஜிஎஸ்டி பற்றி நம்ம படிக்கிறோன்னா ஃபுல்லாக அப்டேட்டடாக எப்படி அந்த எவாலுவேஷன்ல இருந்து இப்போ சார் இவ்வளோ தூரம் நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னா சிலபஸில் தே ஆர் மென்ஷன்ட் ஒரு சிங்கிள் வேர்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வேர்டை வச்சு நம்ம வந்து நூக் அண்ட் கார்னர் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொஷின் கேட்டாலும் நம்மளால ஷுவராக சொல்லி வச்சுட்டு அடிக்க முடியும். அதனால் இவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம ஒரு எக்கனாமிக்ஸ் அப்ரோச், எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் மேக்ஸ், ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸ் மூணுத்தையுமே அப்ரோச் பண்ணும்போது கொஷின் எப்படி எந்த நூக் அண்ட் கார்னரில் வந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்டில் தான் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம் 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்தாங்க. அதோட இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி ஸ்லாப் இப்போ இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க விஷயங்களும் கவர் ஆகிருக்கும். அதை தாண்டி அவுட் சோர்சிங்கில் இருந்து நிறைய விஷயங்கள் கவர் ஆகிருக்கும். நம்மளோட புக்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட புக்கோடைய குவாலிட்டி. இப்படி தான் எல்லா புக்குமே இருக்கும். அதனால் உங்களுக்கு மெட்டீரியலில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. இங்கே பாருங்கள், பட்ஜெட்டை பற்றின ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதெல்லாம் இது ஒரு யூனிட்டுக்கு நான் சொல்கிறது ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி சேர்த்து தான் நமக்கு ஒரு யூனிட்டாக இருக்கும். நம்ம அது ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறதே பிரித்து அதே ஒரு 45 பக்கத்துக்கு இந்த புக் அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அழகாக நீங்கள் வர்றீங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, கொடுக்குறத படிக்கிறீங்க, அழகாக நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸை அப்படிங்கிறது ஈஸியாக வாங்குறீங்க. இவ்வளோதான் நம்ம பண்ணுறோம். இதுதான் இந்த ஸ்டாட் வின் பேட்சோடைய முக்கியமான அம்சங்கள். இதை தான் நம்ம இந்த பேட்சில் பண்ண போகிறோம். அதனால் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது லிமிட்டட் அட்மிஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஒவ்வொரு பேட்சுமே நம்ம ரன் பண்ணுறோம். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட குட்வில் தான் முக்கியம். அவங்க வந்தாங்கன்னா படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணணும். இதுதான் கார்த்திகேயன் யுனிவர்சிட்டி ஸ்டடி சர்க்கிளோடைய முக்கியமான நோக்கம். அதனால் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார், நான் படிக்கணும், இந்த சர்வீஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் உங்களோட அட்மிஷன்ஸை சீக்கிரமாக கார்த்திகேயன் யுனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.